இறங்கி அடித்த ட்ரம்ப், பாய்ந்தடித்த பாகிஸ்தான் அப்படின்னு நிறைய பேர் டைட்டில் துணிந்தடித்த சைனா, அதையும் சேர்த்துக்குவாங்க. எதுக்கு நம்ம சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டோம்? குட்டி பூகம்பம் அங்கே பாகிஸ்தானில் வந்திருக்கு. தே வுட் ஹவ் பீன் குக்டு. இட்ஸ் கால்ட் குக்கிங், ரேடியோ ஆக்டிவ் குக்கிங் அப்படின்வாங்க. இப்போ கூட சொன்னானுங்கல்ல, என்கிட்ட 130 குண்டு இருக்கு, 130 குண்டு இருக்கு, 130 குண்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அணுகுண்டை போட்டுருவோம் அப்படின்னானுங்கல்ல. எந்த குண்டையும் போடலையே, துண்டை போட்டு ஐயா விட்டுருந்தானே சொன்னானுங்க. நாங்க பதிலடி தான் கொடுத்திருக்கிறோம். அவங்க பண்ண தப்புக்கு நாங்க பதிலடி கொடுப்போம். கடைசி இலக்கு பிஓகேவா இருக்கலாம், கடைசி இலக்கு பாகிஸ்தானை துண்டாடுவதா இருக்கலாம். இன்று ட்ரம்ப் பாகிஸ்தான் செய்த செயலால் கோமாளியாக உலகின் முன்னிற்கிறது. ரஃபேல் பிளேன் போயிடுச்சுன்னு ஒருத்தன் சொல்றது, அப்துல் கலாமுக்கு நான் தான் அட்வைசர்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பான் அந்த ஆளு. 90 நிமிடங்களில், வெறும் 90 நிமிடங்களில் நிலைகுலைய வச்சுட்டோம் பாகிஸ்தான். அதை யாராவது மறுக்க முடியுமா? புனித போர் புரியறது எங்களோட கொள்கை அப்படின்னா எது? 26 அப்பாவிகளை கொல்றது புனித போரா? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயின். வணக்கம். ஜெயின் சார். சார், ட்ரம்ப் அவர்கள் தலையிட்டால இப்ப சீஸ்ஃபயர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி. இறங்கி அடித்த ட்ரம்ப், பாய்ந்தடித்த பாகிஸ்தான் அப்படின்னு நிறைய பேர் டைட்டில், துணிந்தடித்த சைனா, அதையும் சேர்த்துக்குவாங்க. அது மாதிரி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தேசிய எண்ணம் கொண்ட நிறைய பேர் சொல்றது என்னன்னா, எதுக்கு நம்ம இந்த சீஸ்ஃபயர் ஒத்துக்கிட்டோம், சொல்றேன், நம்ம நினைச்சிருந்தா பிஓகே கைப்பற்றி இருக்கலாம், பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்களை இது பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? எதுக்கு நம்ம சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டோம்? முதல் பாயிண்ட், பேல்காம் அட்டாக் பாகிஸ்தான் செய்தது. கரெக்டா? பேல்காம் அட்டாக் நடந்த பிற்பாடு நம்ம என்ன பண்ணோம்? போயிட்டு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை மாத்திரம் குறிவைத்து துல்லியமாக தாக்குதல் நடத்தணும். எதை மாத்திரம்? தீவிரவாத முகாம்களை மாத்திரம். அவன் தீவிரவாத முகாம்களை நம்ம தகர்த்ததுக்கு அவன் என்ன பண்ணான்? மக்களை நம்ம மேல ட்ரோன் வச்சு அடிச்சான். அதற்கு ஃபர்ஸ்ட் 2 நாள் நம்ம பதிலடி கொடுத்தோம். அவன் அடிக்கிறத நம்ம நிறுத்தணும். அதுக்கு திரும்பி அவனோட நகரங்கள்ல நம்ம தாக்குதல் செய்யணும். ஹருப் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலி ட்ரோன்களை பறக்க விட்டு லாகூர்ல, சியால்கோட்ல, இஸ்லாமாபாத்ல, அதாவது ராவல்பிண்டியில, எல்லா இடங்கள்லையும் முக்கியமான அவங்க நகரங்களில் நம்ம ஹருப் பண்ற ட்ரோனை உள்ள விட்டு நம்ம பதில் தாக்குதலில் ஈடுபட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணா, 3வது நாளும் அதை தொடர்ந்தான். மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களை தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சாங்க. குஜராத்தில் முதல் கொண்டு காஷ்மீர் வரை. அதில் 16 பேர் பலியானாங்க. நமது இராணுவ வீரர்கள் முந்தானத்து வரை 5 பேர் பலியாயிருக்காங்க. இதுக்கு நம்ம பதில் தாக்குதல் என்ன பண்ணோம்? அவனை திருப்பி அவனோட ஃபார்வர்டில் இருக்கக்கூடிய பீரங்கி, அவனோட பீரங்கி இருக்கிற இது எல்லாத்தையும், ஆர்ட்லரி கன் பொசிஷன் எல்லாத்தையும் தரமட்டம் ஆக்கணும். 35-40 பேரை கொன்னோம். 100 தீவிரவாதிகள் இறந்திருக்காங்க. 100 தீவிரவாதிகள் இறந்திருக்காங்க. அது குறைந்தபட்சம், தோராயமாக குறைந்தபட்சம். அது இல்லாம நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? நம்ம பாகிஸ்தானுக்கு நிரந்தரமா ஒரு பாடம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுனால பிராமோஸ் ஏவுகணைகளை சரமாரியா விட்டோம். இது இல்லாம ரஃபேலையும் சுகாயையும் யூஸ் பண்ணி அவர்கள் எல்லைக்குள்ளேயே போகாம பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ், நம்ம ரேடார் துல்லியமா அவங்க நாட்டுக்குள்ள இருக்கிற நகரங்களை தாக்கக்கூடிய ரேடார்கள் மூலம் அதை கணிச்சு நமது ராக்கெட்டுகளை யூஸ் பண்ணி அஸ்த்ரா, சுகாயில் இருக்கிறது அஸ்த்ரா, அஸ்த்ரா 1, அஸ்த்ரா 2, அதே மாதிரி நம்ம ரஃபேல்ல இருக்கிறது ஸ்கேல்ப், 550 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும், ஹேமர். இதையெல்லாம் உபயோகப்படுத்தி நம்ம பாகிஸ்தானை ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸுக்கு வச்சிருக்கோம். இதெல்லாம் வச்சு நம்ம அவங்கள எதை அடிச்சோம்? 11 முக்கியமான நகரங்கள், விமான தளங்கள். அதுல என்னென்ன விமான தளம்? சர்கோடா, அது F-16 பிளேன்கள் இருக்கிற இடம். அது பக்கத்துல மிகப்பெரிய அணு ஆயுத மிசைல்ஸும் அணு ஆயுதம் வைக்கக்கூடிய கிடங்கு ஒன்று இருக்கு. கைரா, இந்துகுஸ் மலை பகுதிகள். இல்லை, இது இந்த பக்கம் வரும், சர்கோடா சென்டர்ல வரும். கைரானா அப்படின்வாங்க. அந்த இடத்துல
டனல்கள், அதாவது கீழே வரைக்கும் செல்லக்கூடிய பதுங்குழிகள் அவன் செஞ்சு வச்சு 7 பதுங்குழிகள் 7 வாயில்கள் இருக்கக்கூடிய அந்த டனல்கள்ல கீழே பூமிக்கு பல 100 அடி அண்டர் கிரவுண்ட்ல அவன் வந்து தேக்கி வச்சிருந்தான். அந்த இடத்த துல்லியமா தாக்குதல் செஞ்சோம். இப்ப என்ன ஆச்சு தெரியுங்களா? அதுல 5 இடத்துல வந்து உள்ள குண்டுகள் போய்பட்டு அவங்க வச்சிருந்த நியூக்ளியர் வார்ஹெட் அப்படின்வாங்க, 10 கிலோ யுரேனியம் இல்லை புளுட்டோனியம் இருந்ததுன்னா வார்ஹெட்டை வந்து தனியாக வைப்பாங்க. 5 கிலோவாக பிரித்து தான் வைப்பாங்க, ஒன்றா வைக்க மாட்டாங்க. அதை ஒரு கண்டெய்னரில் வச்சுருப்பாங்க. அது மேலே நம்ம குண்டுகள் துல்லியமாக தாக்கும்போது அந்த சூட்டுக்கு அது ரியாக்ட் ஆகி அது என்ன உண்டான்னா அது வெடிக்க ஆரம்பிக்கும், உள்ளேயே வெடிக்க ஆரம்பிக்கும். உள்ளே வெடித்து அது குட்டி பூகம்பம் அங்கே பாகிஸ்தானில் வந்திருக்கு. 4.something ரெக்டர் அளவில் வந்திருக்கு. அதாவது ஒரு பூகம்பத்தை ரெக்டர் ஸ்கேலில் தான் பார்ப்பாங்க, அது வந்திருக்கு. ஸோ பாகிஸ்தானுக்கு அது இல்லாமல் சாங்காய் அப்படின்னு மலைப்பகுதி, அவங்க அங்கே தான் அணுகுண்டை டெஸ்ட் பண்ணது. அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு நியூக்ளியர் இதெல்லாம் இருக்குது, அவங்களோட டம்ப் எல்லாம் வச்சுக்கிற கிடங்கு, அங்கேயும் தாக்கணும். பிராமோஸ் மிசைல்களை வச்சு தாக்கணும், விமானங்களை வச்சு தாக்கணும். பிராமோஸ் மிசைல் வந்து அவங்க நாட்டுக்குள்ளேயே போய் அடிக்கக்கூடிய மிசைலுக்கு வந்து யாரும் எடுத்துகிட்டு போய் போட தேவையில்லை, இங்கேருந்து அங்கே அடிக்கிற மிசைலு. விமானங்கள் வந்து இங்கேருந்து தாக்குதல் நடத்துச்சு. நம்ம பார்டர் லிமிட்ல இருந்து துல்லியமான தாக்குதல்கள். அவங்களோட நியூக்ளியர் வார்ஹெட்ஸ், அதாவது அவங்களோட அணுகுண்டுகள் இன்னைக்கு பெரிய வெடி விபத்துகள் அங்கே நடந்திருக்கு. இதில் 7 வாயில்கள்னு சொன்னேன்னா கைரானால, அதில் 5 வாயிலை மூடிட்டாங்க. அதுக்குள்ளே இருந்த மக்கள் என்ன ஆனாங்க, வாழ்ந்தாங்களா செத்தாங்களா இனிமேல் யாருக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு அணுகுண்டு வெடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? கோழியை தூக்க அவனில் போட்டிங்கன்னா உரிச்ச கோழியை எப்படி வெந்து அது மாதிரி உள்ள they would have been cooked. It's called cooking, radioactive cooking அப்படின்வாங்க. இது இல்லாமல் கதிர்வீச்சு. பாகிஸ்தான் மக்கள் பயத்துலையும் அச்சத்துலையும் உறைந்து போயிருக்காங்க, கதிர்வீச்சு நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நிறைய பேர் வந்து கதிர்வீச்சு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மக்களே பயத்தில் இருக்காங்க, அச்சத்தில் இருக்காங்க. அப்படி நடந்துச்சுன்னா இந்நேரம் அந்த பாதிப்பெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல சார்? சரியா வந்திருக்கு. பாகிஸ்தான் அந்த அச்சத்தில் தான் போயிட்டு அமெரிக்கா கிட்ட போய் சொன்னானுங்க. இன்னும் சொல்ல போனால் சாங்காய் இதுலேயும் அடித்தோம், தெரிந்தே தான் அடித்தோம், தெரியாமலாம் அடிக்கல, தெரிஞ்சே தான் அடித்தோம். இது அடித்ததுக்கான காரியம் ஒன்றே தான். இது வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் தீவிரவாதம் இந்தியா மேலே பண்ண வேண்டியது, பண்ண பிற்பாடு இந்தியா வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போனால் என்கிட்ட அணுகுண்டு இருக்குன்னு சொல்ல வேண்டியது. இப்போ கூட சொன்னானுங்கல்ல, என்கிட்ட 130 குண்டு இருக்குது, 130 குண்டு இருக்குது, 130 குண்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அணுகுண்டை போட்டுருவோம் அப்படின்னானுங்கல்ல. எந்த குண்டையும் போடலையே, துண்டை போட்டு ஐயா விட்டுருந்தானே சொன்னானுங்க. என்ன குண்டை போட்டானுங்க? வாய் சொல்லில் வீரர் பாகிஸ்தான் ராணுவம். இது வரைக்கும் அவங்க ஜெயிச்ச போரும் இல்லை, தோத்த எலெக்ஷனும் இல்லை. பாகிஸ்தான் உள்நாட்டில் நடந்த எல்லா தேர்தலிலும் வெற்றி, எல்லா போரிலும் தோல்வி. இதுதான் பாகிஸ்தான் ராணுவத்தின் வரலாறு. ஓகே சார், இப்போ பிஓகேவை கைப்பற்றுமா இந்தியா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. நம்ம நினச்சிருந்தா ஈஸியாக கைப்பற்றி இருக்கலாம், ஏன் நம்ம வந்து. சரி, ஓகே, நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, வழிமறிப்பதற்கு மன்னிக்கும். இப்போ இந்த அட்டாக் வந்து இந்த அவங்களோட வான்வெளியில் எந்த விமானமும் பறக்க முடியாத வண்ணம் தகர்த்துட்டோம். இன்னொரு பக்கம் கடல்ல முற்றுகை கிட்டத்தட்ட முற்றுகை தான். கராச்சி போர்ட்டுக்கும் குவதார் போர்ட்டுக்கும் சேர்த்து. எப்போ வான்வெளி அவன் கட்டுப்பாட்டில் போயிடுச்சோ, எப்போ கடல் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வந்துருச்சோ, வான்வெளியில் நம்ம விமானங்கள் மட்டும்தான் போவோம், நம்ம ஏவுகணைகள் மட்டும்தான் போவோம், அவன் எதுவும் வேலை பார்க்காதன்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சோ, எப்போ கடலில் வந்து நம்ம அவனை சுற்றி வளைச்சிட்டோமோ அப்போது பொருள் உள்ளே வராது, வான்வெளியிலையும் வராது, அவன் வான்வெளியிலையும் நம்ம படைகள் மேல் தாக்குதல் நடத்த முடியாது, கடல் வழியிலையும் அவன் வந்து நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, மாட்டிக்கிட்டான். பலூச்சிஸ்தானில் பிரச்சனை தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு, அந்த பக்கமும் போக முடியாது. இப்போ இராணுவம் தேவையா இருந்தால் உள்ளே போகிறதுக்கான எல்லா சூழ்நிலையும் உண்டு. ஆனால் அப்படி நம்ம பண்ணுறதால இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? நாங்கள் பதிலடி தான் கொடுத்துருக்குறோம், நாங்கள் அவங்க பண்ண தப்புக்கு நாங்கள் பதிலடி கொடுத்தோம், நாங்கள் அவங்க பொதுமக்களை அடிக்கலை, நாங்கள் அவங்க தீவிரவாதிகளை தான் அடித்தோம், அதுக்கு அவங்க இராணுவம் எங்கள் பொதுமக்களை அடித்ததால் அவங்க இராணுவ தளவானங்களை நாங்கள் அடித்தோம். ஸோ நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே அவங்க செய்த தப்புக்கு நாங்கள் அவங்களுக்கு பாடம் புகட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு நேர்மாறாக நமது இராணுவம் எல்லையை தாண்டி பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனால்
அந்த தப்பு யார் மேல வந்து விடும்? இந்தியா மேலது விடும். அது இன்று உலக அரங்கில் இப்போ சென்டிமெண்ட் வந்து இந்தியா பண்ணது சரின்னு இருக்கா தவறுன்னு இருக்கா? கண்டிப்பா சரின்னு தான் இருக்கு. ஏன்னா நீங்க அந்த மக்கள் அப்பாவி மக்களை கொன்னீங்க, அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கு நேர்மாறா நம்ம போயிட்டு அங்க போய் படையெடுத்து உள்ள எடுத்துட்டு போய் படையெடுத்துட்டு போனா அது சென்டிமெண்ட் நம்ம பக்கம் ஒர்க் அவுட் ஆகுமா அவங்க பக்கம் ஒர்க் அவுட் ஆகுமா? இல்ல சார், என்ன இருந்தாலும் இப்படி ஒரு அல்வா மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு நிமிஷம் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சென்டிமெண்ட் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. மக்கள் ஆதரவும் உலக ஆதரவும் நம்ம பக்கம் இருக்கும்போது ஒவ்வொரு படியா முன்னேறணுமே தவிர்த்து நீங்க கடைசி இலக்கை நோக்கி போயிட்டீங்க. கடைசி இலக்கு பிஓகேவா இருக்கலாம், கடைசி இலக்கு பாகிஸ்தானை துண்டாடுவதா இருக்கலாம். அந்த இலக்கை நோக்கி போறதுக்கு முன்னாடி கட்டம் கட்டமா தான் போனாங்க. முதல் படியில நின்றுட்டு நீங்க 10 படிக்கு எகிரி குதிக்க முடியுமா? முடியாது. இல்ல மிஸ் ஆச்சுன்னா ஒருவேளை ரீச் ஆகலாம், மிஸ் ஆச்சுன்னா கை காலை உடைச்சிட்டு சைலண்டா உட்காந்துட்டு இருக்கணும், பெரிய பாதிப்பாயிரும். ஸோ உலக அரங்கில் நம்ம செய்யற செயல்களுக்கு அந்த ஒத்துழைப்பு உலக அரங்கில் கிடைக்கணும். அதுக்கு வந்து ஆமா அவர்கள் செய்ய சரின்னு சொல்லிட்டா ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். ஓகே சார், இதுக்கு நடுவில் இவர் சொல்லியிருக்காரு, ட்ரம்ப் நான் தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினேன் சீஸ்ஃபயர் அப்படின்னு. அவர் ஏன் இதில் மூக்க நுழைக்கிறாரு? ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக அதிகம். இஸ்ரேல் ஹவுத்திகளோட சண்டை நிறுத்தத்தை பற்றி பேசினாரு, பருப்பு வேகலை. யுக்ரைன் ரஷ்யா பற்றி பேசினாரு. யுக்ரைன் என்னாச்சு? ரஷ்யா வந்து அன்னைக்கு கையெழுத்திடுறதா இருந்த அந்த போர் நிறுத்தத்தை சண்டையை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு புட்டின் சொன்னதை முடியாது பார்த்துக்கலாம் 4 நாள் கழிச்சு, எனக்கு எதெல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கோ அதெல்லாம் இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கையெழுத்திடுறேன். ஸோ புட்டினுக்கு வந்து நினச்சது உலக அளவில் வந்து போர்களில் நிறுத்துறதுல அமெரிக்கர்கள் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கர்வம் இருக்கு. அது எல்லா ஜனாதிபதியும் ஏதோ ஒரு டைம்ல காட்டியிருக்காங்க. ஜேடி வேன்ஸ் கிட்ட தான் இந்த பிரச்சனை போச்சு. அதாவது பாகிஸ்தான் பிரச்சனை எப்படி எடுத்துட்டு போய் சொன்னாங்கடான்னா, எங்க அணு ஆலைகள் தாக்கப்பட்டுள்ளது, எங்களோட கிடங்குகள் தாக்கப்பட்டுள்ளது, எங்கெல்லாம் நாங்கள் நியூக்ளியர் வார்ஹெட் அதாவது அந்த குண்டுகளை வச்சிருக்கோமோ அந்த இடங்கள் தாக்கப்பட்டுள்ளது. இப்படியே போச்சுன்னா அது எங்கள் கையை விட்டு நழுவுறதுக்கும் சான்ஸ் உண்டு. இதுக்கு தோதா அமெரிக்காவோட அதுக்கன்ட்டு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் யூனிட்ஸ் துபாயில் சில நாடுகளில், பக்கத்துலேயே இருக்கிற நாடுகளில் சில நாடுகளில் இருக்குது. அவங்க வந்து பாகிஸ்தானை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மானிட்டர் பண்ணும்போது நிஜமாகவே அது மாதிரி சூழ்நிலை ஒன்று ஏற்படுற மாதிரி கட்டம் அமைந்தது. அப்போ வந்து அமெரிக்கா வந்து இந்தியா கிட்ட நீங்கள் பேசினா நல்லா இருக்கும், வேணும்னா நாங்கள் வரோம், அப்படி மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு வரோம் அப்படின்னா, இது நாங்களும் அவங்களும் தீர்த்துக்க வேண்டிய விஷயம், உங்கள் மத்தியஸ்தம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாலிஷ்டாக டீசெண்டாக சொல்லி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு, ட்ரம்ப் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு, ஏன்னா ரஷ்யா ஒப்பந்தம் அங்கே உடன்படிக்கை எட்டலை, அதனால் முந்தி அடிச்சுட்டு என்ன பண்ணான் ட்ரம்ப்பு, பெரிய அவர் தான் உலகத்தின் எல்லா போரையும் நிறுத்தக்கூடிய பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தி விட்டேன்னு சொல்லிட்டு பில்டப் கொடுக்க வந்தான். பில்டப் கொடுத்தார். ஆனால் பில்டப் கொடுத்த 2 மணி நேரத்துக்கு பல்ப் வாங்கினார். இன்னைக்கு ஃப்ரம் பீயிங் த அமெரிக்கன் பிரசிடென்ட், இந்த உலகம் வந்து எத்தனையோ அமெரிக்க ஜனாதிபதிகளை பார்த்துருக்கு. இது மாதிரியான புவிசார் அரசியல்லையும் இந்த போர் உலகத்தில் நடக்கக்கூடிய போர்களை கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வரதுல செயலற்ற தன்மை காட்டின ஒரு கோமாளி ஜனாதிபதியை அமெரிக்காவும் உலகமும் இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குது. இன்று ட்ரம்ப் பாகிஸ்தான் செய்த செயலால் கோமாளியாக உலகின் முன் நிற்கிறார். நீங்கள் கேட்ட முதல் கூற்று எகிரி அட திட்டம், எகிரியெல்லாம் அடிக்கல. எகிரி அடிச்சிருந்தா பாகிஸ்தான் நம்ம மீது தாக்குதல் பண்ணியிருக்க கூடாது. பண்ண உடனே அப்போ ட்ரம்ப் எகிரி அடிச்சிருந்தா பாகிஸ்தான் இந்நேரத்துக்கு ட்ரம்ப் சொன்ன பேச்சை கேட்டிருக்கணுமா? கேட்கல. இல்லை, அப்பயே கோமாளி ஆயிட்டாரா ட்ரம்ப்பு? சரி, மோடி அடங்கிட்டாருன்னு சொல்கிறேன். மோடி அடங்கிட்டா அப்போ பாகிஸ்தான் இந்நேரத்துக்கு பதில் தாக்குதல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணுமே. அன்னைக்கு பண்ணாங்க, 6:30லேருந்து 10:30க்குள்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் நேற்று என்ன ஆச்சு? எதனால் அவங்க எல்லாத்தையும் அடக்கிட்டு உட்காந்துருக்காங்க? என்ன பயம்? அப்போது இந்திய இராணுவத்துக்கு நீங்கள் மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணுறது உங்களோட உரிமை, தவறு செய்தால் பண்ணுங்க, உங்களோட அரசியல் தாழ்ப்புணர்ச்சி காரணமாக பண்ணுங்க. ஆனால் இந்திய இராணுவத்தை தப்பாக பேசுறது அது உங்கள் உரிமை இல்லை. ரஃபேல் பிளேன் போயிடுச்சுன்னு ஒருத்தன் சொல்கிறது, அப்துல் கலாமுக்கு நான் தான் அட்வைசர்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பான் அந்த ஆள்.
இன்டர்வியூவில் ரஃபேல் ஒன்று விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுது. J-10 அப்படின்னு சைனா பிளெயின் வந்து அதை அடிச்சிருச்சு. இப்படி கதையை உருட்டுறது. யாருக்காக பறிஞ்சு பேசுறீங்க இதெல்லாம்? நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்றாங்க. அதாவது இப்போ நாங்கள் மனிதநேயம் பேசுகிறோம் அப்படிங்கிற பேரில் நாட்டுப்பற்றை இழந்துட்டு நிற்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா சார்? அவங்க நாட்டுப்பற்று இல்லாத மனிதநேயம் வந்து மனிதநேயமே இல்லை. உன்னோட மக்களையே நீ நேசிக்காதப்போ, உன்னோட நாட்டையே நீ காப்பாற்றணும்னு எண்ணம் இல்லாதப்போ, நீ என்ன வெங்காயத்துக்கு நீ வந்து மனிதநேயம் பேசுற? உன் வீட்டில் இருக்கிறவனை பற்றியும் உனக்கு கவலை இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி நீ என்ன கவலைப்பட்டு நீ என்னத்தை கிழிக்க போற? சார், அமெரிக்கா வந்து இப்படி பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இப்போ இந்தியா தகர்த்ததுல முக்காவாசி உபகரணங்கள் அமெரிக்க உபகரணங்கள். சாங்காய் மலை மேல இருந்த அந்த ஒரு உபகரணம், அதை வந்து யாராவது தாக்க வராங்களா அதன்னு சொல்லி டிடெக்ட் பண்றதுக்காக வச்சது. அதே நம்ம அதுவும் ஃபெயிலியர், கண்டுபிடிக்க முடியல. சைனா கொடுத்த உபகரணங்களும் ஃபெயிலியர். இன்னைக்கு உலகத்துல எங்களோட உபகரணங்களோட சிறந்த உபகரணங்கள், சிறந்த போர்க்கருவிகள், எங்க மாதிரி வல்லமை உள்ளது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு டமுக்கு அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தவனுங்க, உலகத்துல எந்துவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. 90 நிமிடங்களில், வெறும் 90 நிமிடங்களில் நிலைகுலைய வச்சுட்டோம் பாகிஸ்தான். அதை யாராவது மறுக்க முடியுமா? பேசுங்க. இதுக்கு பதில் சொல்லணும் இல்லை இவங்க, அதுக்கு பதில் சொல்ற இவங்க 90 நிமிடங்கள்ல இது வரைக்கும் ஒரு ராணுவ வீரன் பாகிஸ்தான் எல்லையை தாண்டி கால் வைக்காமலேயே பாகிஸ்தான் நில குலைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சி காலத்துல இது மாதிரி நடந்திருக்கு? பாஜக ஆட்சி இருந்த 99 நான் சொல்றேன், கார்கில் போறப்போ நம்ம 527 ராணுவ வீரர்களை நம்ம வந்து இழந்தோம். விமானப்படை வீரர் உட்பட 527 பேரை இழந்தோம் நம்ம. ஆனா இந்த போர்லயும் நம்ம 5 பேரை இழந்திருக்கோம் வீரர்களை. அது பீரங்கி தாக்குதல் மூலமா தவிர்த்து நம்ம அவங்க இடத்துக்கு போனதாகவோ, நம்ம வந்து எல்லையை தாண்டினதாகவோ, அதால் உயிரிழப்புகள், உயிர் சேதம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேதத்தை சொல்லுங்க. ஸோ போறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் சந்தித்து இருக்கக்கூடிய பின்னடைவு, சேதம், அழிவு, இதெல்லாம் வந்து பார்த்தா தான் புரியும். இல்லை அதை நேற்று ப்ரெஸ் பிரீஃபிங்கில் அவங்க காட்டினாங்க பாருங்க, குண்டு போய் விழுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பில்டிங்கு, போய் விழுந்தப்புறம் இதெல்லாம் வந்து என்ன கம்ப்யூட்டரில் கிராஃபிக் பண்ணியா காட்ட முடியும்? அப்போ நீங்கள் யாரை கொச்சப்படுத்துறீங்க? இந்திய விமானப்படையா? இல்லை இந்திய கப்பல்கள் வந்து படைசூழ போயிட்டு அரபிக்கடலில் போய் நின்றுட்டு இருக்க கராச்சி துறைமுகத்துக்கு நெருங்கிட்டு, அப்போது அவங்க வந்து அதெல்லாம் என்ன பொம்மை கப்பலாது? ஒவ்வொரு அந்த சைட்லேருந்து வரக்கூடிய ஏவுகணைகள், அதாவது ட்ரோன்களை வந்து தகர்த்துக்கு கிட்டத்தட்ட 99.8% ட்ரோன்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அது பொய்யா? பாகிஸ்தான் எங்க எகிரி அடிச்சுது? வான்லையா, கடல்லையா, நிலத்திலையா? இல்லை, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு சார். பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரரான சாயித் அஃப்ரிடி இருக்கார்ல, அவன் கம்மியாக போட்டுட்டோம். அவர் என்னன்னா இதுல ஜீப்ல நின்றுக்கிட்டு எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு போயிட்டு இருக்காரு, நம்ம போரில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. அதாவது 71 போரே அவங்க ஜெயிச்சுட்டு தான் அவங்க வரலாறு புத்தகங்கள்ல எழுதிட்டு இருக்காங்க. அதாவது 71 போர். பாகிஸ்தான் 2ஆ உடஞ்ச போரே அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. 65 போரும் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க பிளேன் பறந்துட்டே இருந்துதான் கீழே விழுற மாதிரி இருக்கும்போது வானத்தில் இருந்து வந்த ஒரு ஏஞ்சல்னா தமிழ்ல என்ன கரெக்டா சொல்லணும்னா தேவதை வந்து அந்த பிளேனை தூக்கி அப்படி நிக்க வச்சாங்களா, அது திரும்பி போர் செய்ய ஆரம்பிச்சிருச்சான். இப்படி எல்லாம் புக்ல எழுதி வச்சிருக்கானுங்க. இந்த புக்குங்களை படிச்சு வளர்ந்தா அது அங்க இருக்கிறவங்களுக்கு எவனுக்காவது மூளை இருக்குமா? எங்க 4 நாள் ஆசி முன்னீரை காணுமே, எங்க பார்த்த தகவல் இருக்கு உங்களுக்கு? சார், அவர் இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க, அது உண்மையா சார்? அவன் எங்க அவன் இல்ல சார், பாகிஸ்தான் பாய்ந்து அடித்தது, பதறி ஓடினோம், தூக்கி அடித்தோம், பந்தாடினோம். தமிழ்ல என்ன வார்த்தை இருந்தா அந்த வார்த்தையை விட்டுற வேண்டியது. அசிமுனீர் எங்க? இல்ல சார், அவர் வந்து அந்த நாட்டு ராணுவத்தாலே கொல்லப்பட்டாருன்னு செய்தி இருக்கு. சரி, அந்த அப்போ அவங்க ராணுவ தளபதியில யாரோ ஒருத்தனாவது வந்து தைரியமா நின்று பேசுறதுக்கு தைரியம் இருக்கணும், தெம்பு திராணி இருக்கா? சரி, அவனுங்களும் டிஜிஎம்ஓ மீட்டிங் போட்டானுங்க. என்ன சொன்னானுங்க? இஸ்லாம் எங்கள் மனதிலேயே இருக்கிறது, எங்கள் உடம்பில் ஊறி இருக்கிறது, இந்த நாட்டின் கலாச்சாரத்தில் இருக்கிறது, இந்த நாட்டின் மக்களின் எண்ணோட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன உதாரணத்தை கொடுத்தான்? ராணுவத்தின் மோட்டோவை என்னன்னு சொன்னா, இமான் தக்வா ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ் அப்படின்னா, புனித போர் புரியறது வந்து எங்களோட கொள்கை அப்படின்னா. எது?
26 அப்பாவிகளை கொல்றது புனித போரா? அது ஒரு இராணுவம், அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இங்க ஒரு கூட்டம், அந்த கூட்டம் பேசுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு நீங்க ஒருத்தர் கேளுங்க. ஓகே சார், இதோட உங்க மாதிரி சில பேர் கேட்டாதானே பதில்களும் கிடைக்கும், அவர்களையும் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். அதுதான் நம்ம நோக்கம். அதாவது பொது வெளியில இருக்கக்கூடிய கருத்துக்கள் இல்ல, தேசியவாதிகள் இது உங்க மேல வைக்கக்கூடிய கோபம் இல்லைங்க. இல்ல, அந்த கேள்விகளுக்கு உங்க மாதிரி ஆல்டர் அப்படிங்கறது சாணக்கியர் சாணக்கிய நீதியில சொல்லி இருக்கிறது, நம் நாட்டின் எதிரியை கூட சமாளிச்சிடலாம், உள்நாட்டில் இருக்க துரோகிகளை சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். இவங்க துரோகிங்க, துரோகத்தின் விலை ரொம்ப அதிகம், மன்னிக்க முடியாத குற்றம் அது. இப்போ ராஜ துரோகம் இல்லை, முன்ன இருந்து செடிஷன் அப்படின்னா ராஜ துரோகம், இன்னைக்கு தேச துரோகம்னு ஒன்று இருக்கு. இந்த நாட்டுக்கு எதிராக இவங்க செய்யற செயல்கள் துரோகத்துக்கு சமானம். பொய்யான விஷயங்களை பரப்புறதும் தேசத்துக்கு கெடுதல் செய்யறதா தான் அர்த்தம். முடிஞ்சா நல்லது பண்ணுங்க, உண்மையா போட தெம்பும் திராணி இல்லாத சில பேடிகளும் கயவர்களும் தான் இந்த வேலைக்கெல்லாம் ஈடுபடுவாங்க தவிர்த்து, உண்மையா இந்த நாட்டை நேசிக்கிற எவனும் இராணுவத்தை தோத்துருச்சனோ இல்ல இராணுவம் சரியா வேலை பார்க்கலனோ சொல்ல முடியாது. சரி, பிரதமர் மோடி நீங்க நினைச்ச மாதிரி அவர் பயந்துட்டாரு, அவர் அமெரிக்கா சொன்னதை கேட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா, இன்னும் நம் படைகள் ஏன் ஆயத்த நிலையிலேயே இருக்கு? திருப்பி வாங்கிட்டோமா? நம்ம போர் நிறுத்தம் தான் பண்ணிருக்கோம், அப்படிதானே சார்? தற்காலிகமா போற லைட்டா அமுத்தி வச்சிருக்கோம், ரேடியோல பாட்டு போயிட்டே இருக்கும், பாஸ் பட்டன் ஒன்று சொல்லுவாங்க, அதை அமுத்தின உடனே அந்த பாட்டு எங்க இருக்கோ அங்கேயே நிற்கும். திரும்பி ஆன் பண்ணீங்கன்னா பாட்டு எடுத்துக்கும். இப்போ யூடியூப் வீடியோ பார்க்கும்போது நம்ம பாஸ் பண்ணிட்டு போறோம் இல்ல, திரும்பி ஆன் பண்ணா அது எடுக்கிறது இல்ல, அப்போ அது இப்போ வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? படத்துல இன்டர்வல் ஒன்று இருக்கு இல்லைங்க, இன்டர்வல் பிளாக் அப்படின்னு வைப்பாங்க, இது இன்டர்வல் பிளாக். அவங்களுக்கு என்ன சேதங்கள் நடந்திருக்கு, அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு, அவங்க என்ன தவறுகள் செய்திருக்காங்க, நம்ம ஏதாவது தவறுகள் நம்ம பக்கம் இருக்கா, அந்த தவறுகள் எப்படி திருத்திக்கணும், நம்மளோட இலக்கு என்னவா இருக்கணும். இப்போ ஓகே, இத்தனை இலக்குகள் நம்ம நிர்ணயிச்சிருந்தோம், இந்த இலக்குகளை எட்டி விட்டோம், அடுத்து என்ன இலக்கு, அந்த இலக்கை எப்படி எட்டுறது? சரி, அப்படியே போர் நிறுத்தம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட எங்கேயாவது போர் நிறுத்தம்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணுமா? சீஸ் ஃபயர் என்ற வார்த்தை இருக்கா? ட்ரம்ப் தான் அதை பயன்படுத்தி இருக்காரு, மத்த யாரும் பயன்படுத்தல. உலக கோமாளி பயன்படுத்தும் வார்த்தையை இந்தியாவிலே எங்க திணிக்கிறீங்க? அவரை கோமாளினே சொல்றீங்களா? கோமாளி தான் நான் சொல்ல, பாகிஸ்தான் ஆகிட்டா இல்ல கோமாளியா? இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு சீஸ் ஃபயர்னு வார்த்தை இருக்கா இல்லையா, என்ன வார்த்தை பயன்படுத்தணும்னு பாருங்க. அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வு, ரெண்டு பேருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு உடன்படிக்கை, தற்காலிகமான உடன்படிக்கை, ஒரு ஒப்புதல் இல்ல ஒரு புரிதல், என்ன வார்த்தை வேணாலும் வச்சுக்கோங்க. நிறுத்தம் என்ற வார்த்தை இருக்கா? இல்ல சார், நான் பயன்படுத்தல. அப்ப இவங்களா பயன்படுத்திக்கிட்டு, இவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு, இவங்களா சேர்த்து விட்டு இராணுவத்தையும் பிரதமரையும் பேசுறது கேலித்தனமா, கோமாளித்தனமா இல்ல? ட்ரம்போட இவங்க பெரிய கோமாளிகளா இருக்காங்களே. ஓகே சார், இந்த நீங்க சொல்ற மற்றவர்கள் குறித்தும் அடுத்த எபிசோட்ல நம்ம பேசுவோம். இப்போ பிரஸ் பிரீஃபிங் வேற நடந்துகிட்டு இருக்கு, அது குறித்தும் நம்ம அடுத்த இன்டர்வியூல பேசுவோம். நன்றி. ஜெயின். நன்றி. ஜெயஹிந்த். கருப்போட அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல், இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.